ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் zyar ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். மேக்ஸிமம் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். காலையில் அவசரமாக செய்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சட்னி அப்படின்னா கண்டிப்பாக இந்த சட்னியை சொல்லலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் வந்து தக்காளி சட்னி இல்லை துவையலுங்களுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இந்த உளுந்தோட பச்சை வாசனை அதே மாதிரி சோம்போட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதோட ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக 4 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதையும் ஒரு நிமிஷம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்குவோம். அதே மாதிரி 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் வந்து சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் காலையில் உரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பெரிய வெங்காயம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெரிய வெங்காயத்தில் வந்து லைட்டாக இனிப்பு தன்மை இருக்கும். அதனால் ஒரு சின்ன சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதில் கால்வாசி அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது லைட்டாக சின்ன வெங்காய கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்குவோம். அதை ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது 1-2 சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்குவோம். தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கி அது நல்லா ஜெல்லாகி வரணும். தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து 1-2 வெந்தர மட்டும் கூடாது, நல்லா வதங்கணும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த தண்ணி எல்லாம் சுத்தமாக இந்த மாதிரி வற்றி இருக்கணும். இல்லை வற்றலைன்னா கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஃபுல்லாத்தையும் நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துனதுக்கப்புறமாவும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கொத்தமல்லி இலை போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சம் நேரம் ஒரே ஒரு நிமிஷம் லைட்டாக அதை வதக்கிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி கண்டிப்பாக நல்லா வதங்கணும். எல்லா சட்னிக்குமே தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா சட்னியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஆற விட்டுருவோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம். அரைக்கும் போது தக்காளி சட்னி வந்து ரொம்ப குறன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் அரைக்கக்கூடாது. ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்கனாலும் வந்து சட்னி நல்லா இருக்காது. ரொம்ப குறன்னும் இருக்காமல் மையாக அரைக்கவும் இருக்காமல் இந்த மாதிரி லைட்டாக 1-2 இந்த தக்காளி தெரிகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. சட்னி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குறன்னும் அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தையும் சேர்த்துட்டு உளுந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனவனையும் நம்ம 2 காஞ்ச மிளகா 2 கருவேப்பில் போட்டு தாளித்தோன்னா சூப்பரான தக்காளி சட்னி தாளிப்போட ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த தாளிப்பு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த தாளிப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பில் வந்து நல்லா மொறுன்னு ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. சட்னி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளிச்சாச்சு. இதை நம்ம சட்னியோட கொட்டி கலந்துட வேண்டியதுதான். இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் செய்கிறதுக்கு மிஞ்சி போனால் உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர், பை பாய்.